நம்ம தக்காளி வந்து கம்மி ரேட்டில் விற்கும்போது நம்ம சாஸ் செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம வீட்டிலையே செஞ்ச மாதிரி இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். நம்ம கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலையே செய்யலாம். நான் வந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு நான் தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிக்கலாம். நல்லா பழுத்து தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சி கழுவிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சிக்கோங்க. நான் வந்து அப்படியே துணியில் போட்டு நல்லா உணர்த்திட்டேன். ஃபேன் காற்றுல தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிறேன். நான் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கும். வீட்டிலையே நமக்கு செய்ய தெரியும் போது நம்ம வீட்டிலையே செஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு தக்காளி வந்து நமக்கு கம்மியாக ரேட்டில் கிடைக்கும் போது நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு கூட நமக்கு இருக்கும். நம்ம செய்கிறது பொறுத்து இருக்குது. வருஷ கணக்கில் கூட வச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து நான் ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற விட்டுட்டேன். துணியில் போட்டு உணர்த்தி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தண்ணியே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. பாருங்கள், இதில் வந்து நடுவில் இருக்கிற அந்த வேரை வந்து நம்ம எடுத்துடலாம். அது இருந்தாலும் கூட நமக்கு கெட்டு போயிடும். நல்லா கத்தி வச்சு இந்த மாதிரி கீனி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீனி எடுத்துட்டிங்க அப்படின்னா நடுவில் இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்கிறத நம்ம எடுத்துடலாம். அது இருந்தால் கூட நமக்கு கெட்டு போயிடும். அதனால் எல்லா தக்காளியுமே அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு தக்காளியை 8ஆக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் நம்ம இஷ்டம் தான் கட் பண்ணுறதெல்லாம். பெருசாகவும் கட் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் வந்து நம்ம எப்படின்னாலும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீஸும் நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ வந்து நான் குக்கரில் போட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரு 2.25 கிலோ கிட்ட வந்திருக்கு. நான் 2 கிலோ கணக்கு வச்சுக்கிறேன். 2 கிலோ அப்படியே ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இதை அப்படியே வச்சு அடுப்பில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சு மூடி வச்சுடுங்க. அது ஒரு கொதி வரட்டும். ஒரு ஆவி வந்ததுன்னா கொஞ்சம் கீழே இறங்கிக்கும். நான் ஒரு தட்டு வச்சு தான் மூடுறேன். குக்கர் மூடியெல்லாம் போடல. அதனால் தட்டு வச்சு நம்ம மூடிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கிக்கும். இப்போ கொஞ்சம் திறந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். அந்த சூட்டுக்கு கொஞ்சம் கீழே வெந்து வந்திருக்கும். அதனால் நான் வந்து ஒரு கட்டி பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை பீட்ரூட்டை நான் சேர்த்துக்கிறேன். இதில் வேறு எந்த கலரும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் ஒரு அரை பீட்ரூட்டு தான் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தையும் அதையும் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் சுகர் போட்டுக்கிறேன். சர்க்கரை போட்டிருக்கேன். அரை கப் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். எனக்கு இந்த சர்க்கரையே எனக்கு சரியாக இருந்துச்சு. இதுவே எனக்கு அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. நல்லா விசில் வரட்டும். ஒரு 2 விசில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நமக்கு வெந்து எவ்வளோ போட்டோம் எவ்வளோ வந்திருக்குது பார்த்திங்களா. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வடித்து எடுத்துடலாம். ஒரு ஜன்னி வச்சு நம்ம தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடலாம். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அந்த தண்ணி நமக்கு தேவைப்படும். இப்போ நல்லா கலந்து விட்டு இது ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற தண்ணி கூட நம்ம இதில் ஜன்னியில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும். நிறையா தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டோம், அந்த தண்ணியோடு அள்ளி போட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னாக்கா அரைப்படாது. இல்லைன்னா செவுத்துலலாம் அடிச்சிடும். தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அதனால தான் நம்ம வடிச்சிருக்கோம். அந்த தண்ணி நமக்கு வேணும். வடிச்சிருந்தாலும் கூட நமக்கு அந்த தண்ணி வேணும். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி காட்டுறேன். இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். தனி மிளகாய் தான் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால் அப்படி இருக்குது. கார்ன் பவுட்ரு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கூட நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அது வந்து நான் ஸ்லிப்பாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி 1 2 இருந்தது அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியவே வடித்து வச்சுருக்கிற தண்ணியவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல மையம் இருக்கணும்.
அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும். நம்ம ஜன்னியில் வச்சு வடிகட்டுறதுக்கு நல்லா இருக்கும், டக்குன்னு இறங்கும். நான் இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற தக்காளியும் நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு காட்டுறேன். நான் சின்ன ஜாரில் தான் போட்டு அரைக்கிறேன், அப்போ தான் நமக்கு வந்து நல்லா அரைப்படும். பெரிய ஜாரில் அரைச்சோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் குறன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டேன். அரைச்சது இப்போ நம்ம வடிச்சிருக்கிற தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதையும் இது கூட இந்த விழுது கூடையே விட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ ஜன்னியை வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜன்னியை வச்சு இதுலேயே ஊற்றி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு திப்பியெல்லாம் வந்து இறங்கிடும், திப்பியெல்லாம் வந்து மேலே தங்கிடும். நைஸாக இருக்கிறது மட்டும் நமக்கு இறங்கும் கீழே. அப்போ தான் நமக்கு சாஸ் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இப்படி கலந்து விட்டிங்க அப்படின்னாக்கா க்ளீனாக வந்து கீழே இறங்கிடும். இந்த மாதிரி பார்த்திங்களா இதில் எவ்வளோ திப்பி இருக்குதுன்ட்டு. அதாவது தக்காளியோட தோல், பீட்ரூட் நம்ம அரைச்சோம் இல்லையா, அதனுடைய திப்பிகள் இருக்கும். வேறு எதுவும் நமக்கு அதில் திப்பிகள் தங்காது. இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்குது. இதை அப்படியே வந்து நம்ம வேறு ஒரு வாணலில் ஊற்றிக்கலாம். ஒரு வாணலில் விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஏன்னா இது ஏற்கனவே எல்லாமே நமக்கு வெந்தது தான், ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றது கிடையாது. இப்போ மிளகாய்த்தூள் மட்டும்தான் அதில் வந்து நமக்கு கொதிக்கிற பதுவாக வரணும், மற்றது எல்லாமே வெந்தது தான். இந்த மிளகாய்த்தூள் பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு 2 கொதி வந்தாவே நமக்கு போகிறோம். தனி மிளகாய் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றது கிடையாது. நல்லா இந்த மாதிரி மரக்கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடிகனமான வாணல் வச்சுக்கோங்க. நல்லா நமக்கு திக்னஸ் கிடைக்கணும். திக்னஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடி பிடிச்சதுன்னாக்கா நமக்கு சாஸ் வேறு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தால் போதும். இப்போ வந்து நமக்கு அப்படியே வேறு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வினிகர் விட்டுருக்கேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு, அரை கப் அளவுக்கு நான் வினிகர் விட்டுருக்கேன். வினிகரும் அது கூட சேர்ந்து விட்டதுனால நமக்கு வந்து அது பாத்திரத்திலே இருக்கக்கூடாது. அதனால் வந்து ஒரு சில்வர் பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். வினிகர் வந்து ஒரு அரை கப்பு விட்டுருக்கேன். அது கூட நான் உப்பும் போட்டு சேர்த்து தான் போட்டேன். அந்த டயத்தில் வந்து நமக்கு வீடியோ வந்து நமக்கு எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் உங்களுக்கு வினிகர் கப்பு ஊற்றுனதை நான் காட்ட முடியாமல் போயிடுச்சு. அரை கப் அளவுக்கு நான் ஊற்றியிருக்கேன் வினிகர். 1 கிலோவுக்கு நீங்கள் 1/4 கப்பு ஊற்றுனீங்கன்னா போதும். நான் 2 கிலோவுக்கு அரை கப் அளவுக்கு நான் ஊற்றியிருக்கேன், அதுதான் கணக்கு. இப்போ வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். கண்ணாடி பாட்டில் இருந்தாலும் கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். என்கிட்ட இந்த பாட்டில் தான் இருக்குது, அதனால் நான் இந்த பாட்டிலில் ஊற்றுறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நல்லா தொடச்சி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 6 மாதம் வரைக்கும் நமக்கு நல்லா இருக்கும். தேங்க்யூ. எல்லாம் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.